ஹாய் வணக்கம் அபிநயா வணக்கம். இன்றைக்கி வந்து உங்களோட 15வது பர்த்டே வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க அப்படி தானே? ரைட். வருஷம் பிறந்து அடுத்த நாள் ஒரு நல்ல நாளில் வந்து நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. பிறந்து உங்களோட 15வது பர்த்டே வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் இவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு அபிநயாவை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி நிறைய பேர் சேர்ந்து இங்கே அனுப்பியிருக்கிறாங்க எங்களை. முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அபிநயாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட். இப்போ அபிநயா நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே? சர்ப்ரைஸ் வீடியோஸ் பார்க்குறீங்க தானே? இப்போ அடுத்தது என்ன கேட்க போகிறோம் நாங்கள்? யார் அனுப்பினுப்பினு கேட்க போகிறோம். ரைட். அதுக்கு முதல்ல நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. அக்கா எங்க இருக்கிறாங்க? அக்கா கனடால இருந்து சதுஷா அக்கா. பிரான்ஸ்ல இருந்து ஷாலினி அண்ட் ஜானு அத்தான். இங்க இருந்து பஹிஷா அக்கா அண்ட் யூஎஸ்ஏல இருந்து கிருஷ்ணா அத்தான். நீங்க சொன்ன யாருமே அனுப்பலையே. இல்லை. சரி, ஃபர்ஸ்டா வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. உங்களோட இந்த பர்த்டே வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக அமைய வேணும் என்று சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. எங்கே அந்த பாஸ்கெட் இருக்கு? மிக்கி எங்கே வச்சிருக்கீங்க? மிக்கி தெரியாது. சரி பாப்போம். கையிலேயே வச்சுக்காங்க. எங்க பாருங்க, ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு பாஸ்கெட் ஒன்றில் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. மிக்கி கொடுங்க.
ரைட் ஓகே ஃபர்ஸ்ட் கிஃப்டை வந்து மிக்கிட்ட இருந்து வெற்றிகரமாக வாங்கியிருக்கிறீங்க. 4-5 பேரை சொல்லியிருக்கிறீங்க. யாரா இருக்கு? அவங்க தான். சரி, அவங்கள ஒருத்தங்க யாரா இருக்கு? சதுஷா அக்கா கனடா. அவங்கள தான் ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறீங்க. ஏன் அவங்கள சொல்கிறீங்க? அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிட்டாங்களா? இல்லை. சரி பார்ப்போம் அடுத்த கிஃப்டை. வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. பார்ப்போம். மிக்கிட்ட இருந்து வாங்குங்க பார்ப்போம். ரைட், அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கிழிச்சிடுங்க, பரவாயில்ல. ரைட், அதான் உங்களுக்கு மிக்கி. மிக்கி தான் பேப்பர் மிக்கிக்கு பாக்ஸுக்கே இருக்கிறதா உங்களுக்கு. அப்படி தானே அபினி? அப்படி தானே? ரைட், என்ன அனுப்பியிருக்கிறாங்க? அடுத்த பாக்ஸும் தந்தாச்சு உங்களுக்கு. அடுத்த பேக்கும் வரப்போகுது. ரைட், அழகான ஜீன்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. பிடிச்சிருக்கா? ரைட், யார் அனுப்பியிருப்பாங்க? பார்த்து செஞ்சிருக்கிறாங்க அபிநயாக்கு. பைஷாக்கா. ஷூரா? அவங்க தானா? ஷூரா? சதுஷாக்கா கனடா. இல்லை, அவங்க இல்லை. ஷூரா? கனடாலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. இல்லை, சரி பார்ப்போம். அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். அடுத்த கிஃப்டை பார்ப்போம். ஓப்பன் பண்ணுங்க அடுத்த கிஃப்டை. ரைட், உங்களுக்கு ஒரு அழகான கலர் பேனை உண்டு, பாக்ஸ் உண்டு. என்னது, ஒரு ஹேண்ட் பேக்கா? அழகான குட்டி டெடி பியரும் ஒரு பேக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, அதோட என்ன அனுப்பியிருக்கிறாங்க? பேனை. ரைட், எல்லா கிஃப்டும் தந்தாச்சு. யார் அனுப்பியிருப்பாங்க? அபினியா சொல்லுங்க பாப்போம், யாருண்டு? சது அக்கா தான். ஷுவரா? சரி, நாங்கள் சொல்கிறோம் அவங்க இல்லையாண்டு. சரி, இதில் உங்களோட அம்மம்மா ஒரு ஆள் நிற்கிறாங்களா இங்கே இந்த வீட்டில்? அப்பம்மா அவங்க நிற்கிறாங்களா இங்கே? அவங்களை கூப்பிடுவோம்மா இங்கே. வணக்கம் அம்மா. ரைட், வணக்கம். இன்றைக்கு உங்களோட பேத்தின பர்த்டே, உங்களுக்கும் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன விசேஷம்? புத்தாண்டுக்காண்டி, புது வருஷம் பிறந்ததுக்காண்டி உங்களை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? எல்லாரும் சந்தோஷம் சேர்ந்து அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? இல்லை, ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. யாரா இருக்கும்? ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. யாரு? ஜானு. யார் அவங்க? பேரன்? இல்லை. சரி, அம்மாவை வாழ்த்தி அம்மாக்காண்டி ஒரு பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான கூடை அனுப்பியிருக்காங்க. நான் வாழ்த்துக்கள். ரைட், சரி அபிநயா, நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அம்மா அப்பம்மா வேறு ஒருத்தங்களை சொல்கிறாங்க, நீங்கள் அக்காவை சொல்கிறீங்க. அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? அக்கா சதுஷா. என்ன பேர்? சதுஷா அக்கா. ஷூரா? மாற மாட்டீங்களே? நீ மாற மாட்டீங்களா? இல்லை தானே? ஷுவர் தானே?
சரி பாப்போம். அடுத்ததும் உங்களுக்கு பர்த்டே கேக் வந்து பெரிய கேக்கெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்களாம். அதால் வந்து எல்லாருக்கும் பீஸ் கேக் அனுப்பியிருக்கிறாங்க. சாக்லேட் கேக், வெஜிடேரியன் தான். என்ன விஷ் ஹாப்பி பர்த்டே. சரி, இன்றைக்கு உங்களோட இந்த பிறந்த நாளை ஒட்டி உங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே பாடி விடுவோம். என்ன மிக்கி, ரெடியா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அபிநயா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ரைட் அபிநயா, சரி நீங்கள் சொன்னால் பிள்ளை. ரைட், சதுஷா அக்கா அனுப்பல. அப்போ என்ன செய்வோம்? மிக்க ஒரு டான்ஸ் ஆடுவோமா? டான்ஸ்லாம் ஆட மாட்டீங்க. சரி, அப்போ சொன்னா பிள்ளை, அப்போ என்ன செய்வோம் நாங்கள்? என்ன செய்வோம்? சரி, என்ன ஒரு சான்ஸ் தாரு. எங்க கனடா என்ன சதுஷா அக்கா இல்லை. அத்தான் என்ன பேர்? அத்தானுக்கு கிருஷ்ணா இல்லையே. கடைசி ஃபைனல் சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டீங்க. அத்தான் அக்காவா அத்தானா? யானு அத்தான். ஷூரா? இல்லை. உங்களுக்காக அக்கா தான் அனுப்பியிருக்கிறாங்க. எந்த அக்கா? அதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. எங்க நிக்கிற அக்காவா இல்லாட்டி வெளிநாட்டுல இருக்கிற அக்காவா? இங்க நிக்கிற அக்காவுக்கு என்ன பேர்? பாகிஷா இல்லை. சரி, உங்களுக்கு பிரான்ஸ்ல இருந்து ஷாலினி அக்கா தான் இந்த சர்ப்ரைஸை வந்து உங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. சரியா, நீங்க புள்ளியா தானே சொல்லியிருக்கிறீங்க. அப்ப சரியா? அப்ப ஷாலினி அக்கா தான் உங்களுக்காக பிரான்ஸ்ல இருந்து இந்த சர்ப்ரைஸை வழங்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது அக்கா அப்படி தானே? செகண்ட் அக்கா. ரைட். அப்ப நீங்க அவங்கள சொல்லல. அப்படி இல்ல, அப்படி இல்ல, இல்ல இல்ல, எங்களுக்கு ஷாலினி அக்கான்னு நீங்க சொல்லி இருக்கணும். என்ன ஜானுவத்தான மட்டும் சொல்றீங்க? சரி, அப்ப ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னவங்க ஷாலினி அக்கா. மிக்க சேர்ந்து கட்டாயம் டான்ஸ் ஆட சொன்னவங்க. இல்லையா? சரி, ஓகே. அப்ப ஷாலினி அக்காக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க ஹாப்பியா? ஹாப்பியா நீங்க? எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. ரைட். என்ன சொல்ல போறீங்க ஷாலினி அக்கா? தேங்க்யூ மட்டுமா? மிஸ் யூ. ஓகே. மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த சர்ப்ரைஸை அனுப்பின ஷாலினி அக்கா ஃப்ரம் ஃப்ரான்ஸில் இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சார்பாகவும் மீண்டும் அபிநயாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். What?
Thank you.